இன்னைக்கு தேசிய அளவில் பிஜேபி சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக இழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகள் வந்து தமிழ்நாட்டில் நாட் ஓன்லி அமங்க சிறுபான்மையினர் பட் பெரும்பான்மை இந்துக்கள் மத்தியிலுமே வந்து ஒரு கோபத்தை வெறுப்பை கிளப்பியிருப்பதால் இங்கே தமிழ்நாட்டில் தெருவில் இருக்க ஒரு லேம்ப் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபியாக இருக்கும். இந்த களச்சூழலை வந்து ரொம்ப 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 அழகாக வந்து திமுக வந்து பயன்படுத்திக்குது. அதிமுக வந்து கம்ப்ளீட்டாக இப்போ அந்த பக்கம் போயிட்டாங்க. கம்ப்ளீட்டாக அதிமுக இன்னைக்கு அந்த பக்கம் போயாச்சு. எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களோட சிக்கல் என்னன்னா, இனிமேல் மைனாரிட்டிஸ் நம்மளை நம்ப மாட்டாங்க, நம்ம என்ன பண்ணாலும் இனிமேல் மைனாரிட்டிஸ் ஓட்டு நமக்கு இல்லைன்ற ஒரு உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுதான் உண்மை, அதுதான் வந்து யதார்த்தம். ஒரு வாக்கு வங்கி அரசில் இருக்கக்கூடிய கட்சி தன்னுடைய வாக்கு வங்கியாக ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து இருக்க மாட்டார்கள் என்று வரும்பொழுது அவங்க தங்களுடைய வாக்கு வங்கிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல் முருகன் அவர்கள் வந்து அதிமுகவை RSS தான் கட்டுப்படுத்துகிறது என்றால் அதில் என்ன தவறுன்னு கேட்கிறார். அதற்கு எதிர்வினை அதிமுகல இருந்து வரவே இல்லை. அவங்க அதை சீரியஸாவே எடுத்துக்கல. இன்னும் சொல்ல போனா கட்டுப்படுத்தினா என்ன தவறுன்ற லெவலுக்கு தான் அவங்களும் போயிட்டாங்க. பப்ளிக் இமேஜை பத்தி கவலையப்படாம SP வேலுமணி மோகன் பகவத்துக்கு வந்து வெள்ளி செங்கோலை கொடுக்குறார். அது எவ்வளவு பெரிய ஒரு டேமேஜிங்கான ஒரு ஆக்ட்ன்றதை பத்தி அவருக்கு கவலையே இல்லை. அவர் செய்கிறார். ஏன் செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க வந்து தெளிவாக ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதாவது இனிமேல் நாங்கள் என்ன செஞ்சாலும் எங்களுக்கு மைனாரிட்டிஸ் ஓட்டு இல்லை, நாங்கள் பிஜேபியோட போனாலும் மைனாரிட்டிஸ் ஓட்டு இல்லை, நாங்கள் இனிமேல் பிஜேபி விட்டு அவங்க பிஜேபி விட்டு வெளியில் வந்தாலும் அவங்களுக்கு மைனாரிட்டிஸ் ஓட்டு இல்லை, நம்ப மாட்டாங்க யாரும். அதுவும் எடப்பாடி செய்தது வந்து சாதாரண துரோகம் அல்ல. பிப்ரவரி மாதம் வந்து SDPI மாநாட்டில் பேசும்போது 26 இல்லை 31 36 41 வந்தாலும் எப்பயுமே வந்து எத்தனை தேர்தல் வந்தாலும் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு 2 மாசத்துல அவர் போனதுன்றது வந்து மன்னிக்க முடியாத குற்றம். இனிமேல் அவங்க சொல்றாங்க சில பேர் லாஸ்ட் 11th ஹவர்ல அவர் வெளியில வருவார்னு. முதல்ல வரமாட்டாரு, அப்படி வந்தாலும் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இது ADMKல இருக்கக்கூடிய பாலிசி மேக்கர்ஸுக்கு டிசிஷன் மேக்கர்ஸுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ADMK as a பார்ட்டியே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேட் டெவலப்மெண்ட் என்னன்னா, ADMKவோட வாக்கு வங்கியே மெல்ல மெல்ல இன்னைக்கு பிஜேபியோட சேர்வதில் என்ன தவறு, RSS வந்தால் என்ன தவறுன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஹார்ட்கோர் ஹிந்துத்துவாவா மாறல, பட் ஹிந்துத்துவாவை சகிச்சுக்கிற ஹிந்துத்துவா ஸ்லோகன்ஸை வந்து கடந்து போகக்கூடிய அல்லது வந்து அது குறித்து கவலைப்படாத ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இந்த டேஞ்சர் வந்து தமிழ்நாட்டுக்கு இது சோஷியல் ஃபேப்ரிக்கில் ADMK மாதிரி ஒரு பேசிக்கலி ஃபண்டமெண்டலி செக்யூலர் பார்ட்டி பிஜேபிக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஐடியாலஜிக்கலாகவே அது வந்து இன்னைக்கு அடைக்கலமாவது என்பது திமுகவுக்கு ஒரு லாபத்தை கொடுக்குது.